ஹாய், உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும்னா வீட்டில் இருக்க கிச்சனில் கிடைக்கிற ஐட்டம்ஸை வச்சு நீங்கள் வந்து எல்லாமே வந்து இதில் வளர்க்கலாம். இது நம்ம வெந்தயம் தனியா இது ரெண்டுத்தையும் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு நாளுக்கு ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மண்ணில் போட்டுட்டேன். அதுக்கு மேலே ஒரு சின்ன லேயர் ஆஃப் சாயில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் புதினா கட்டுறதுக்கு வாங்கிட்டு நார்மலாக அந்த ஸ்டெம்ஸ் இருக்கும்ல அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். ஒரு 5-6 நாளில் வேர் நல்லா விட்டுரும். அதுக்கப்புறம் இதை வந்து அதில் போட்டுட்டிங்கன்னா நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெந்தயக்கீரை தான் நல்லா வளர்ந்து வந்துச்சு. புதினா வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இலையெல்லாம் விட்டுடுச்சு. கொத்தமல்லி மட்டும் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க. வந்து 12th டே கிட்ட வந்து வெந்தயம் நல்லாவே வளர்ந்துருச்சு. நான் வந்து ரொம்ப க்ரௌடடாக வச்சுட்டேன். அதனால அது கொஞ்சம் அதுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் வளைய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு கீரை அன்றைக்கி பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறத வந்து அப்படியே வச்சுருக்கேன். ஸோ திருப்பி செகண்டாக வளருமான்னு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு புதினா நல்லாவே வளர ஆரம்பிச்சிடுச்சு. கொத்தமல்லி இப்போ தான் வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இதுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பாட்டிலேருந்து பெரிய பாட்டுக்கு மாற்றிருக்கேன். நீங்களும் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள்.